என்னடா இது ஆளுக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம், அது எங்கெங்கேயோ எங்களை கொட்டு போயிடுச்சு. ஸோ இந்த 2026 மறுபடியும் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். ஸோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எஸ், இன்னும் பேர் வைக்கல. என்னடி இது? இப்பதான் கை குழந்தை நம்ம சேனலு. இப்போ சேனல் ஆரம்பிச்சு இப்போ ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்காங்க எங்கள் கம்பெனியில இருந்து. யாருன்னா எங்கள் மேனேஜர். எங்கே போகிறேன்றதை அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு யோசிச்சப்போ சரி ஓகே, நம்ம இந்த மாதிரி சேனல் ஆரம்பிக்கிறோமே, சரி இதையும் ஒரு கண்டென்ட்டா எடுத்து போடலாம். அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. அந்த vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. இது ஃபன் 100% இருக்குமான்னு தெரியல. அதெல்லாம் இல்லைங்க. இல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதும் 100% இருக்குமான்னு தெரியல. இல்லைங்க. இல்ல ஏதோ நான் எடுத்து போட போறேன், நீங்க அதை பார்க்க போறீங்க. எஸ், நாங்க போற வேன் வந்துட்டு வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இவர்தாங்க எங்களோட டிரைவர் பிளஸ் எங்களோட சூப்பர்வைசர். கூமாப்பட்டியா காய்ஸ், ஒரு டீயா போடலான்ட்டு நண்பர்கள் அனைவரும் இறங்கிட்டோம். நிசாந்த் உங்களுக்காக இப்போ ஒரு அழகான பாட்டு பாட போறான். நிசாந்த் பாடுற. என்னடி வாய்ஸ் இது? என்னாச்சு தொண்டையில? என்னாச்சு தொண்டையில ஆபரேஷனா? தொலைல ஆபரேஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் நிசாந்த். இதை நான் சொல்ல விரும்புறேன். நீ அவ்வளவு அழகு. அருணா என்னாச்சு? உன்னை நிக்க வச்சு வந்துட்டாங்களா? முல்ல என்ன டம்ளரு? என்னன்னா இவருதான் எங்க மேனேஜரு. போட்டோ எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறாரு. பாய் பாய் அண்ணா, இருந்தா வரேன். பெரிய ஓட்டைகள் ஜோபியின் உள்ளே, செவியில் பலவித மொழிகளும் இங்கே, பல பலாரம் கடைகளோரம் வார கடைசி எடுத்து கேரளா ரொம்ப நாள் வரணும்னு ஆசைப்பட்டேன், இன்னைக்கு வந்துட்டேன். ஏ லாட்ரி 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 விசாதே, லாட்டரி எடுக்கிறோம், கோடி கணக்கில் அடிக்கிறோம். வாங்க வாங்க. இப்ப நாங்க எங்க வளையார் டோல்கேட்ல இருந்தாங்க. பேசாம கேரளால ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிடுவோமா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? நடந்து போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வாளையார் டோல்கேட்ல இருக்கிறோம். இன்னும் ஒரு 18 கிலோமீட்டர் தான் ரீச் ஆயிடுவோம். One eternity later. இப்போ பாத்தீங்கன்னா ஃபேண்டசி பார்க் வந்துட்டோம். இப்போ உள்ளார 10 மணிக்கு தான் உள்ளார போக போறோம். அது முடியும் என்ன பண்ண போறோம்னா வர்றதுல சைட் அடிக்க போறோம். மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. பாத்தீங்க, இதுதான் ஃபேண்டசி பார்க்.
டேய் மகா, கேரளா பொண்ணுங்க அழகா இருப்பாங்க. தமிழ்நாடு பொண்ணு தான். எங்க அம்மாவுக்கு கேரளா பொண்ணுங்க தான் பிடிக்கும். அதனால நான் கேரளாலே பார்த்துக்கலாம்ங்கிறேன். என்ன சொல்றேன்? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. வண்டி பஸ் ஏறினது ஒரு 3 மணி 4 மணி ஆச்சு. இங்கே வந்து 6 மணிக்கெல்லாம் இறக்கி விட்டாங்க. இப்போ என்னடான்னா 10 மணிக்கு தான் பார்க் திறக்குன்னு இருக்கிறாங்க. அது கூட பிளான் பண்ணாம கிளம்பி வந்திருக்கிறோம். சாப்பிட்டாச்சு. என்ன பண்றேன்னு செரிமானம் பண்ண போறோம். அவ்வளவுதான் வயிற்ற கலக்குது. இந்த ஃபேமிலியில் ஒரு 5 பேர் தெரியும். 5 பேர் மட்டும் வரல, கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் கிட்ட வந்திருக்கிறோம். எல்லாருமே ஒரே இடத்துல வேலை பாக்குறாங்க. அடிக்கடி அவுட் எங்க ஓனர் தங்கமான ஓனர். என்ன மாப்ள? இந்த மாதிரி கொடுத்து போக சொல்லியிருக்காரு. சோ இந்த நேரத்துல நாங்க அவருக்கு ஒரு நன்றி. ஓனர் கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். நன்றிகள். அது பண்ணா தேங்க்யூ. சுற்றி நின்று ஊரே பார்க்க. गाइस இப்போ எங்க இருக்கோம் அப்படினா கரெக்ட்டா ஃபேண்டசி பார்க் வெளிய இருக்கோம். எங்க போகணும்னு தெரியாம போயிட்டு இருக்காங்க. நாங்களும் போறோம். ஒரு 10 மணிக்கு ஓபன் ஆகும். எங்க போறேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். எங்க தான்டா போறது? கல்லு கடை எங்கடா இருக்கு? வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. ஆக்சுவலி நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா கல்லு கடை இருக்கான். எனக்கு தெரிஞ்ச போயிட்டு அடிக்க போறதுல எப்படியும் பார்க்க தான் போறோம். ஏன்னா எங்க முதலாளி ஐயா ஸ்ட்ரிக்டா சொல்லி தான் அனுப்பிட்டுங்கிறாரு. ஏதாவது ட்ரிங்க்ஸ் இருந்துச்சுன்னா விளக்கு மாதிரி வந்து அடிப்பேன்ற மாதிரி தான் சொல்லி அனுப்பிட்டாரு. அப்படியே இருந்தாலும் நாங்க குடிக்க மாட்டோம். நாங்களாம் ரொம்ப நல்ல பசங்க. உண்மைமா சத்தியமா. குடிப்பழக்கம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு கைஸ். தயவு செஞ்சு குடிப்பழக்கம் இருந்துச்சுன்னா விட்டுருங்க. திருந்தீங்கடா கண்ணு, திருந்தீங்கடா. நேரத்தில் நாங்கள் யாரை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருக்கான். பிரகாஷும் வரல. பிரகாஷ் ஏன் வரலன்னா அவங்க அக்காவும் அவங்க அக்கா பசங்களும் வந்துக்கிறாங்களாம். எப்படி நேரம் அவங்க அக்கா பசங்க அவனை போட்டு புரட்டி எடுத்துன்னு இருப்பாங்க. ராமா போடு போடு. நான் சொன்னான் கல்லு கடை இந்தாண்ட இருக்கு. அதுதான் நானும் சொன்னாங்க. சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. இந்த பக்கம் பைக் மட்டும் ஒரு சின்ன பைக் வாங்கினா காய்ஸ் ரொம்ப நாளாக இருந்துச்சு. கன்ஃபார்மே ஆகி போச்சு காய்ஸ். உங்க 2 பேரும் தான். காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம். இப்போ எங்க இருக்கிறோம்னா கரெக்டாக ஃபேண்டசி பார்க் அது உள்ளதான் இருக்கோம். வாசல்ல உட்காந்துக்கிறோம். 10 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுது. நீங்க எதுக்குடா இவ்வளவு சீக்கிரமா வந்தீங்கன்னு வெளியே அனுப்பி விட்டாங்க. அதனால வாசல்லையே உட்காந்துக்கிறோம். எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னா இவர்தான். இவருக்கு இதான் வேலை. கரெக்டா ஒரு 10 மணிக்கு போறது. அவர் ஒரு கரெக்டா 4 மணி. பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஐயோ நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ரொம்ப பேசுறீங்க. பத்தாது. ரெக்கார்ட் ஆயிடுக்குறா. சோலி முடிச்சு. A few moments later. இவ்வளவு நேரம் நீங்க ஒரு டிரைவரா பாத்தீங்க. இனிமேல் எங்களோட ஒரு நண்பராகவும் தோழராகவும் பாப்பீங்க. கடைசியில என் குருநாதர் பேபி சிட்டர் ஆயிட்டாரு. தொலைஞ்சு போயிடக்கூடாது சரியா? நீ இல்ல இவர் பாத்துக்கோ. நல்லா பத்திரமா பாத்துக்கோங்க. அப்பப்போ தொலைஞ்சு போயிடுவாரு சரியா? காய்ஸ் இப்ப லாக்கர்ல தான் வைக்கிறோம். இது எப்படின்னா ஸ்கேன் பண்ற மாதிரி ஆயிட்டு இந்த மாதிரி அவங்க ஒரு இது கொடுப்பாங்க, ஒரு கீ மாதிரி. அதை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா லாக்கர் ஓப்பன் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நம்ம இதுக்குள்ள வச்சுக்கலாம். சேஃப்டியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் பக்கா. காய்ஸ் ஒரு வழியா நாங்க உள்ள வந்துட்டோம். ஃபேண்டசி பார்க்குள்ள இருக்கிறோம். ஆமா நாங்க மட்டும் தான் இருக்கிறோம். எங்க கூட வந்த எல்லாருமே தொலைஞ்சு போயிட்டாங்க. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத.
உள்ளதான் வந்தாங்க. உள்ள இந்த டிக்கெட் கொடுக்குற வரைக்கும் தான் எல்லாரும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் யார் யார் எங்கெங்க போனாங்கன்னே தெரியல. கொஞ்சம் அந்த ஆட்டம் இல்லை காய், அப்பேற்பட்ட ஆட்டம். கொடுத்த டைமில் எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ஜாய் பண்ணணுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டோம். ஒரு அளவு சாட்டிஸ்ஃபைடு தான். ஒரு அளவுனா ஓகே. எவ்வளோனா 800 800 டிக்கெட்டு. 800க்கு ஒர்த்து தான். ஓகே 800 வருது. நல்லா ஃபன் பண்ணோம். ஃபேண்டசி பார்க் நல்ல ஃபென்டாஸ்டிக்காகவே இருக்கு. ஓகே தான். வர்றவங்க ஒன் டே ட்ரிப்பாக பிளான் பண்ணி வாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நிறைய என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸுக்குமே நிறைய ஏரியா இருக்கு. தாராளமாக கூட்டிட்டு வாங்க. அங்கே இருக்கிறாங்க இவங்க இன்னும் போகலண்ணே வெளியே. வெளியே போங்கடான்னு அனுப்பி விட்டா மறுபடியும் உள்ள போய் குளிச்சுட்டு வந்துருக்குது நாய்.